வணக்கம் நிகிதா. அதான் நாடு முழுவதிலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை தற்பொழுது 7000-ஐ கடந்திருக்கின்றது. 6815 இருந்து 7121 தற்பொழுது நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பானது பதிவாகி இருக்கின்றது. இதன் மூலமாக நேற்று ஒரே நாளில் 306 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பானது ஏற்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது. இந்த கொரோனா தொற்றுக்கு நேற்று ஒரே நாளில் 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். தற்பொழுது பரவி வரக்கூடிய இந்த கொரோனாவானது வீரியம் குறைவானதுதான் என்று கூறப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் கொரோனா தொற்றுக்கு நேற்று ஒரே நாளில் 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். கேரளாவில் 3 பேரும், கர்நாடகாவில் 2 பேரும், மகாராஷ்டிராவில் ஒருவரும் என 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். கேரளாவை பொறுத்தவரையில் 2223 பேருக்கும், குஜராத்தில் 1223 பேருக்கும் இந்த கொரோனா தொற்றானது பாதிப்பாயிருக்கின்றது. இந்த 2 மாநிலங்களில் தான் தற்பொழுது மிக அதிக அளவில் கொரோனா தொற்று பாதிப்பு பதிவாகி வருகின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் 204 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பானது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு இல்லை என்று மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களில் தெரிய வந்திருக்கின்றது. நேற்று அதிகபட்சமாக கேரளாவில் நேற்று ஒரே நாளில் 170 பேருக்கு கொரோனா பாதிப்பானது ஏற்பட்டிருக்கின்றது. நாம் குறிப்பிட்டது போல தமிழகத்தில் நேற்று கொரோனா பாதிப்பு இல்லை என்று மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்களில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நிகிதா. இது மட்டுமல்லாமல் சில மாநிலங்களில் கொரோனா தொற்று மிக மிக குறைவாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அருணாச்சல் பிரதேசத்தில் இதுவரையில் 0 என்ற கணக்கிலேயே இருக்கின்றது. அங்கு கொரோனா பாதிப்பு இல்லை என்று தற்பொழுது அந்த தகவலானது தெரிவிக்கின்றது. அதே போல அஸ்ஸாம் மாநிலத்தில் 6 பேருக்கு மட்டுமே கொரோனா பாதிப்பு இருக்கின்றது. சண்டிகரில் 3 பேருக்கு மட்டும் கொரோனா பாதிப்பு இருப்பதாக மத்திய அரசு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது. அதே போல கோவாவில் 6 பேருக்கும், இமாச்சல் பிரதேசத்தில் 2 பேருக்கும், ஜம்மு காஷ்மீரில் 9 பேருக்கும், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 10 பேருக்கும் இருக்கின்றது. மணிப்பூர் மாநிலத்தில் ஒருவருக்கு மட்டுமே கொரோனா பாதிப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல மிசோரமில் 0, யாருக்குமே அங்கு கொரோனா பாதிப்பு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் திரிபுராவில் ஒருவருக்கு தான் கொரோனா பாதிப்பு. அதே போல உத்தராகண்ட் மாநிலத்தில் 3 பேருக்கு. இது என சில மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு மிக மிக கட்டுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றது. சில மாநிலங்கள் கேரளா, குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா உள்ளிட்ட சில மாநிலங்களில் கொரோனா தொற்றானது தொடர்ந்து வேகமாக பரவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். தலைநகர் டெல்லியிலும் கூட பாதிப்பு அதிகமாக இருக்கின்றது. 757 பேருக்கு தலைநகர் டெல்லியில் கொரோனா பாதிப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அடிப்படையில் பார்க்கும் பொழுது சில மாநிலங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றன, சில மாநிலங்களில் தொடர்ந்து வேகமாக பரவி வருகின்றது. இதன் அடிப்படையில் நேற்று தற்பொழுது கொரோனா தொற்று நாடு முழுவதிலும் 7121 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. நேற்று ஒரே நாளில் நாடு முழுவதும் 306 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. நேற்று ஒரே நாளில் 6 பேர் நாடு முழுவதும் உயிரிழந்திருக்கின்றார்கள் நிகிதா.